ஹாய், வெல்கம் அவர் திருமதி குக்கிங் சேனல். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா திருச்சிக்கு தாங்க நம்ம போகிறோம். ஸோ 6 மணி ட்ரெயினுக்கு கிளம்பியாச்சு. வீட்டிலையே இட்லி வடைலாம் சுட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டோம். எனக்கு ரொம்ப பசியாக, அதான் நான் வந்ததுமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கத்துங்க, எப்படி கத்துவீங்க? கோவம் வந்துருச்சு சைலண்ட்க்கு. சைலண்ட்க்கு கோவம் வந்துருச்சு. திருச்சி வந்தாச்சு. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா திருச்சி பேட்ஸ் பார்க் தாங்க போக போகிறோம். வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் எடுத்தாச்சு. 3 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு தான் டிக்கெட். இதாங்க நெருப்புக்கோழி. இது வந்து நெருப்புக்கோழி முட்டை மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் குழந்தைங்களாம் விரும்பி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா புறாவோட வகைகள் என்னென்ன வகைகள்னு சொல்லி போர்ட்லேயே அதோட நேம் போட்டு எழுதி வச்சுருக்குறாங்க. இது வந்து பூ ரெக்கை புறா பாருங்களேன். அது ரெக்கை பூ மாதிரியே அழகாக இருக்கனால பூ ரெக்கை புறான்னு சொல்லியிருக்காங்க. இது சின்ன மூஞ்சி புறாங்க. மூஞ்சி சின்னதாக இருக்கனால சின்ன மூஞ்சி புறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா புறா வகைகள் இருந்துச்சு. எனக்கு வந்து பிடிச்சதை மட்டும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக வெறும் புறா தாங்க. இதுக்கப்புறம் இதே மாதிரி என்னென்ன கோழி வகைகள்னு சொல்லி கோழியும் அதே மாதிரி போர்டு போட்டு என்னென்ன நேம்னு சொல்லி எழுதி வச்சுருந்தாங்க. இதில் வந்து முள்ளு ரெக்கைன்னு ஒரு கோழி இருந்துச்சு. அது இது ரெக்கை ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக முள்ளாக இருந்தது. இதே மாதிரி என்னென்ன வாத்து வகைகள்னு சொல்லி வாத்தையும் அதே மாதிரியே போர்டு போட்டு நேம் எழுதி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் கண்காட்சின்னு சொல்லி ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்குள்ளே போனோம்னா நல்லா ஏசிலாம் போட்டு நல்லா ஜில்னஸ்ஸாக இருந்ததுங்க. ஃபிஷ்ஷும் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக அழகழகாக இருந்ததுங்க. ஜெல்லி ஃபிஷ் அது இதுன்னு எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கெல்லாம் நிறையா முயல்குட்டி இருந்துச்சு. இந்த முயல்குட்டிக்கு போய் சின்ன குழந்தைங்க எல்லாருமே போய் அதுக்கு வந்து முட்டைக்கோஸ் சிலையை ஃபீட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா பெரிய ஃபிஷ் டேங்க் இருந்துச்சுங்க. இந்த ஃபிஷ் டேங்க்கு வந்து நம்மக்கிட்ட ஃபுட் கொடுத்துருவாங்க. நம்மளே போய் ஃபுட்டு வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்து முடிக்கவே நமக்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகுங்க. ஸோ உள்ளே போகும்போது நீங்கள் வந்து தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே தான் சின்னதாக மினி கஃபேன்னு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பப்ஸும் சோடா மட்டும் தான் இங்கே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வகைகள்னு சொல்லி நல்லா சின்ன சின்னதாக முட்டை தான் அழகழகாக வச்சுருந்தாங்க. குட்டி குட்டி கோழி குஞ்சு, இப்போ பிறந்த கோழி குஞ்சு எல்லாத்தையும் வந்து வச்சுருந்தாங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த குட்டி கோழி குஞ்சுலாம் பார்க்குறதுக்கு. எலிக்குட்டி இங்கே பாருங்கள், முள்ளி எலின்னு சொல்லி நல்லா முள்ளாக போட்டு எலி இருந்துச்சு. குட்டி பாம்பு, தவளை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாம்பு வகைகள் அது இதுன்னு வச்சுருந்தாங்க. இந்த பிளேஸ்க்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வர சொல்லிடுவாங்க. நம்ம கையில் வந்து கிளி சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் நம்ம கையில் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நம்ம கை நீட்டினாலே நம்ம கிளியெல்லாம் நம்ம கையில் வந்து உட்காந்து அழகாக வந்து ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அழகாக பறந்து போயிடுவாங்க. தீரா ரொம்ப நேரமாக கை நீட்டிக்கிட்டே இருந்தால் அவங்க கையில் வந்து எந்த கிளியுமே வந்து உட்காரவே இல்லை. நான் தண்ணிமா
வாட்டர் ஃபால்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. நிறையா பேர் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் முல்லை, நெய்தல், மருதம், பாலை, குறிஞ்சின்னு சொல்லி ஒவ்வொரு பிளேஸாக செட் பண்ணாங்க. இப்போ நம்ம பார்க்குறது முல்லை திணை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். அடுத்து மருதம் தான் பார்க்க போகிறோம். இங்கே ஃபுல்லாக பறவைகளோட சவுண்டு தாங்க அதிகமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க தான் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, நல்லா வேடிக்கை பார்ப்பாங்க. Macau. Hello. அவ்வளோதான், அங்கே எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாம் இங்கே உள்ளே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குட்டி கஃபேவும் இங்கே இருந்துச்சு. நமக்கு பிடிச்சமானது எல்லாமே நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.